யாராலையுமே நம்ப முடியல. ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருந்த ஒரு பையன் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கேஜிபிக்கு போகிறான். கேஜிபியில் போன அந்த இளைஞன் அப்படியே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், பொலிட்டிஷியன்ஸ் கூட சும்மா சர்வசாதாரணமாக பேசுகிறான். ஒரு கட்டத்தில் உங்களுடைய அடுத்த பிரைம் மினிஸ்டர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு பதில் விளாடிமிர் புட்டின் அப்படிங்கிற அந்த பெயர் தான். ஆயிரத்தி 1999 ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி புட்டின் அவர்கள் உங்களுடைய அடுத்த பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வருகிறது. அதன் பிறகு கொஞ்சம் நாட்கள்லேயே பலவிதமான குண்டுவெடிப்புகள் ரஷ்யா முழுவதும் நடக்குது. எதுக்காக இந்த குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்தது? இந்த குண்டுவெடிப்பை விளாடிமிர் புட்டின் அவர்கள் எப்படி பயன்படுத்தி கொண்டார்கள்? அதன் பிறகு இன்டர்நேஷனல் லெவலில் புட்டின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கருப்பு பெயர் வந்ததே, இல்லாட்டி ஒரு கரும்புள் ஏற்பட்டதே, அதனுடைய காரணம் என்ன? இது புட்டின் வாழ்க்கை வரலாறு பாகம் 2. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கேஜிபி அப்படின்னு சொல்ற சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய அந்த உளவு அமைப்பு இப்போ எஃப்எஸ்பியாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஃபெடரல் செக்யூரிட்டி சர்வீஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த எஃப்எஸ்பி அப்படிங்கிறது எல்லாமே ஆக்டிவாக அங்கங்கே அந்தந்த பொலிட்டிஷியன் பக்கம் ஒவ்வொரு விதமான உளவு செய்தியை சேகரிக்கக்கூடிய நபர்களை வச்சு ஆராய்ச்சி எல்லாமே செஞ்சுட்டு இருக்கும்போது தான் பாரிஸ் எல்ஸ்டீன் அவர்கள் ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு 1999 இவர் தான்ப்பா அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டார். புட்டின் அவர்களை பார்த்து, என்னப்பா இவ்வளோ சின்ன பையனாக இருக்கான், இவெல்லாம் எப்படி சரியாக இருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லி பல கேள்விகள் அவங்களுடைய ஊடகத்தில் புட்டின் அப்படிங்கிறவங்கள வச்சு பலவிதமான கார்ட்டூன் அப்படிங்கிறதுலாம் வருது. ஸோ புட்டின் அவர்களுக்கு நல்ல பெயர் இல்லை, இல்லாட்டி அவர் யாருக்குமே தெரியலை. இந்த 2 விஷயம் மட்டும்தான் தெரியுது. புட்டின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெயரை விட பாரிஸ் எல்ஸ்டீன் அப்படிங்கிறவருக்கு சுத்தமாக பெயர் கிடையாது. இப்போ தான் ட்விஸ்ட் அப்படிங்கிறது நடக்குது. ஆகஸ்ட் 31ஆம் தேதி மாஸ்கோ, ரஷ்யாவினுடைய தலைநகரத்தில் கொஞ்சம் அருகில் ஒரு பெரிய குண்டுவெடிப்பு அப்படிங்கிறது நிகழ்கிறது. ஒரு நபர் இறந்துட்டாரு, 9க்கும் அதிகமான நபர்களுக்கு காயம் ஏற்படுகிறது. ஆகஸ்ட் 31, 1999 நடந்த இந்த குண்டுவெடிப்பை யாருமே பெருசாக எடுத்துக்கிடவே இல்லை. சொல்லப்போனால் அது ஒரு ப்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஒரு டெஸ்டிங்காக இருக்கும், இல்லாட்டி இராணுவத்தினுடைய ஒத்திகையாக இருந்திருக்கும், வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது, எதிர்பாராத விதமாக இந்த குண்டு வெடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. கரெக்டாக 5 நாட்களுக்கு பிறகு புனாஸ்க் அப்படிங்கிற ஒரு ஏரியா, செச்சன்யா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் இந்த புனாஸ்க். அங்கே பெரிய ஒரு குண்டு வெடிக்குது. அந்த குண்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வெடிக்குது. சாதாரண அப்பார்ட்மெண்ட் கிடையாது. அங்கே வாழக்கூடிய எல்லா நபர்களுமே ரஷ்யாவினுடைய காவல்துறையில் இல்லாட்டி மிலிட்ரியில் வேலை செய்ய நபர்கள், அவங்களுடைய குடும்பத்தாரர்கள் இப்படின்னு சொல்லி அன்னைக்கு இறப்பு மட்டுமே 60க்கும் அதிகம். அதில் குழந்தைகள் மட்டுமே 20 நபர். ஸோ இப்படி ஒரு வெடி விபத்து, வெடிகுண்டு வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிற நியூஸ் ரஷ்யா முழுவதுமாக தீயாக பரவுது. இதுக்கு யார் காரணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது. இது 5 நாளைக்கு பிறகுனா அடுத்ததாக இந்த குண்டுவெடிப்பு நடந்த அடுத்த 4வது நாளில் கரெக்டாக செப்டம்பர் 8 பிறக்கிறதுக்கு இன்னும் 2 செகண்ட்ஸ் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அந்த நேரத்தில் சிட்டி சென்டரில் ஒரு குண்டு வெடிக்குது. அப்படி குண்டு வெடிக்கும்போது இறக்கும் நபர்கள் 100. இப்போ மக்கள் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, பேனிக் ஆகுறாங்க. யாருமே அப்பார்ட்மெண்ட்டில் இல்லாட்டி இந்த மாதிரி ஷாப்பிங் மாலில் வேண்டாம், போகவே வேண்டாம், நம்ம தெருவிலேயே படுத்துடலாம், எங்கே போனாலும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அடுத்ததாக மறுபடியும் 5 நாட்களுக்கு பிறகு வேறொரு குண்டு வெடிக்குது. இதெல்லாம் யார் செய்கிறாங்க? ரொம்ப பெரிய அளவில் பேனிக். செச்சன்யா அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்மியை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில் செச்சன்யா ஆர்மி உக்ரைனுக்கு எதிராக போராடி வருகிறது, ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த செச்சன்யா அப்படிங்கிறதுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பெரிய ஒரு யுத்தமே நடந்தது. சொல்லப்போனால் செச்சன்யா உக்ரைனுக்கு எப்படி நடக்குதோ அதே மாதிரி செச்சன்யா ரஷ்யா யுத்தம் அப்படிங்கிறதுலாம் நடந்தது. இந்த செச்சன்யா அப்படிங்கிறவங்க தான் ரஷ்யாவுக்கு எதிராக போர் தொடுக்கிறாங்களா இல்லை குண்டுகளை வைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே அப்படி இப்படி மாற்றி கேட்டுக்கிறாங்க. பார்க்கக்கூடிய எல்லா நபர்களையும், இஸ்லாமியர்கள், செச்சன்யா இராணுவமா இல்லையா, எல்லாரையும் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. ரஷ்யர்கள் யாருமே வீட்டுக்குள்ளே படுக்காமல் வெளியில் படுத்து தூங்குறாங்க. இந்த ஒரு நேரத்தில் பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய புட்டின் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட்டுறார்.
புட்டின் அவர்கள் கூட்டின அந்த பிரஸ் மீட்ல என்ன தெரியுமா சொல்றாரு? நான் எதிரிகளை பழிவாங்க போறது கிடையாது, சட்டத்தின் முன்பாக நிறுத்த போவது கிடையாது, அவங்களுக்கும் இதே மாதிரியான தண்டனையை கொடுக்க போறேன். யார் எங்க நாட்டில் எங்க வீட்டில் குண்டு வெடிச்சாங்களோ அதே மாதிரி அவங்க ஊர்ல அவங்க நாட்டில் அவங்க வீட்டில் குண்டு வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த ஒரு ஸ்பீச், ஒரு ஸ்பார்க் புதுசா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிந்தது. ஏன்னா போரிஸ் யால்ஸ்டீன் அவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரிலாம் ஸ்பீச் கொடுக்க மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவது தான் போரிஸ் யால்ஸ்டீன் அவர்களுடைய ஸ்டைல். அந்த ஸ்டைலுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா யார் வந்து பேசுறாங்க? புட்டின் அவர்கள் வந்து பேசுறாங்க. அப்படி புட்டின் அவர்கள் வந்து பேசின உடனே புட்டின் அவர்களை பார்த்து நீங்க தான் எங்களுடைய பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு விதமான பரப்புரை செய்யப்படுகிறது. இந்த பரப்புரை செய்த கொஞ்சம் நேரத்திலே இவருக்காக ஒரு கேம்பெயின் ஆரம்பிக்கிறார் அந்த ஒலிகார்க், மிகப்பெரிய பணக்காரர் பெரசோவ்ஸ்கி அப்படிங்கிறவர். பெரசோவ்ஸ்கி நிறைய பேர்கிட்ட நீங்க புட்டின் அவரை பத்தி பேசுங்க, நீங்க புட்டின் அவர்களை பற்றி துதிப்பாடுங்கள், புட்டின் அவர்களுக்காக ஆதரவு கொடுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இவருக்கான கேம்பெயின் அப்படிங்கிறது செய்யப்படுகிறது. சொல்லப்போனா போரிஸ் யால்ஸ்டீன் அவர்கள் இன்னும் 1.5 வருடத்திற்கு அசராம இருக்கக்கூடிய ஒரு பிரசிடென்ட் அங்கே இருக்கார். அவர் எதிர்த்து எப்படிப்பா இங்கே ஒரு எலெக்ஷன் வரும், இல்லாட்டி அடுத்த ஒரு அதிபரை எப்படி தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் தான் மக்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? எங்களுக்கு புட்டின் மாதிரி ஒரு அதிபர் தான் வேணும், அவர் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறத விட அதிபரா மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல் உயர்ந்து வருகிறது. கரெக்டா 1999 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி போரிஸ் யால்ஸ்டீன் அவர்கள் எல்லா மக்களிடமும் அப்படியே டிவி முன்னாடி வந்து பேசுறார். அப்படி பேசும்போது அவர் சொல்றார், நான் பிரசிடெண்டா இதுதான் கடைசி முறையாக உங்களிடம் பேச போகிறேன். 10 நிமிஷம் பேசுறார். அப்படி 10 நிமிஷம் பேசும்போது நிறைய மன்னிப்பு கோருகிறார். நான் எதிர்பார்த்ததை விட ரஷ்யா கொஞ்சம் தலைகீழாக மாறிவிட்டது, நம்ம நினைச்சவங்க எல்லாமே நம்ம முதுகுல குத்திட்டாங்க, நமக்கு எதிராக மேற்குலக நாடுகள் செயல்படுகிறது, இதுக்கெல்லாம் இனி நான் என்ன மாதிரி அரசியல்வாதிகள் சரிப்பட்டு வரமாட்டாங்க, இளம் ரத்தம் இந்த அரசியலில் வர வேண்டும், அப்படி ஒரு நபரை அடுத்த அதிபராக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருக்கக்கூடிய மைக் எல்லாம், அங்கே இருக்கக்கூடிய கேமரா எல்லாம் புட்டின் அவர்களை ஃபோக்கஸ் பண்ணுது. அடுத்த நிமிஷம் இவர் அறிவிக்கிறார், யார்? போரிஸ் யால்ஸ்டீன் அவர்கள் அறிவிக்கிறார், உங்களுடைய நடப்பு அதிபராக புட்டின் அவர்கள் இருப்பார்கள், ஆக்டிங் பிரசிடெண்டாக புட்டின் அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே பெரிய அளவில் கை தட்டுறாங்க. இப்போ புட்டின் அவர்கள் ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறார். வெறும் 3 நிமிஷம் தான் அந்த மனுஷன் ஸ்பீச் கொடுத்தது. என்ன தெரியுமா ஸ்பீச் கொடுக்கிறார்? இந்த செஞ்சுரி ரஷ்யாவுக்கான செஞ்சுரி, இந்த நூற்றாண்டு ரஷ்யாவினுடைய யங்ஸ்டர்ஸ்க்கான நூற்றாண்டு. நம்மளை பல நாடுகள் தனிமைப்படுத்தி இருக்கலாம், ஆனால் நாம தான் பெரிய ஆள். அந்த எண்ணம், அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கட்டும். நான் ரஷ்யாவை மாற்றி காண்பிக்கிறேன். ரஷ்யாவில் நடந்த பல விஷயங்களையும் நான் பார்த்துருக்கேன். இனி நேரடியாக என்னுடைய ஆக்ஷன் இருக்கும். யாருக்கும் சட்டத்தில் இங்கே தண்டனைகள் கிடையாது, உடனுக்குடன் தண்டனை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். அவர் சொன்ன கொஞ்சம் நேரத்தில், இல்லாட்டி அவர் இந்த அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கொஞ்சம் நாட்கள்லேயே குண்டுவெடிப்பு எதுவுமே நடக்கலை. எல்லாருக்குமே ஒரு டவுட், என்னடா குண்டுவெடிப்பை நடத்தினதும் அவர் தானா, அதுக்கு பின்னாடி அரசியல் செய்ததும் அவர் தானா, அவருக்காக கேம்பெயின் செஞ்ச பெரோசோவ்ஸ்கி அப்படிங்கிறவன் தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சு முடிச்சாங்களா? இந்த டவுட்லாம் இருக்கும்போது ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2000ஆவது வருடம் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் டாவோஸ் சுவிட்சர்லாந்தில் வச்சு ஒரு கூட்டமைப்பில் எல்லாருமே பங்கு பெறுகிறார்கள். அதில் புட்டின் அவர்களும் போய் உட்கார்ந்துருக்கார். அப்படி உட்கார்ந்துருக்கும் போது அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், இங்கே ரஷ்யாவினுடைய அதிபர் யாரு, பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் கிட்ட தான் உட்கார்ந்துட்டு இருக்கார் புட்டின் அவர்கள். எல்லாருமே மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு, என்னையா சொல்கிறீங்க, இந்த உலகத்திலேயே பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு, நிறைய ஆயில் இருக்குது அப்படின்னு சொல்கிற நாடு, நிறைய கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற நாடு, அந்த நாட்டினுடைய தலைவரை பற்றி யாருக்குமே தெரியாதா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இதை ரொம்ப சைலண்டாக பார்த்துட்டு இருக்கார் புட்டின் அவர்கள். இந்த ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு அடுத்த பதிவில் என்னன்னு தெரியும். ஸோ இதை ரொம்ப சைலண்டாக பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு அவருக்கு ஆதரவாக ஒரு நபர் பேசுகிறார். இன்னைக்கு புட்டின் அவர்களை பார்த்து, இல்லாட்டி புட்டின் யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் நாளைக்கு புட்டினை தெரியவே தெரியாதுன்னு சொல்ல முடியாது, அவர் இருந்தால் தான் நாங்கள் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவார். அப்படி இல்லையா அவருக்கு கீழே அவருக்கு பயந்து நீங்களாம் இருக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. ஸோ யார் இந்த புட்டின் அப்படிங்கிறத உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படின்னா அவருடைய சுயசரிதை உலக மக்களால் படிக்கப்பட வேண்டும். ரஷ்யர்களுக்கு மட்டும் தெரிந்த, இல்லாட்டி ரஷ்யாவினுடைய அதிபர்களுக்கு மட்டும் தெரிந்த, ரஷ்யாவினுடைய பணக்காரர்களுக்கு மட்டும் தெரிந்த இந்த நபர் நமக்கு தேவையில்லை. அவருடைய ஆட்டோபயோகிராஃபியை எழுதுங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவு பெரசோவ்ஸ்கி அப்படிங்கிற அந்த யூத அந்த பெரிய பணக்காரரால் சொல்லப்படுகிறது.
இவரை பற்றியான நியூஸுக்காக மட்டுமே 3 ரிப்போர்ட்டர் அப்படிங்கிறவங்க ரிக்ரூட் செய்யப்படுகிறார்கள். அதில் ஒரு நபர் பெரிய இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய நபர், ஒரு நபர் இப்போ தான் பத்திரிகை எல்லாமே படிச்சுட்டு சும்மா அப்படியே வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கும் நபர், இன்னொரு நபர் கேஜிபி, அது சம்பந்தமாக நியூஸ் எல்லாம் சேகரித்து வெளியிடக்கூடிய நபர்கள். இப்படி 3 நபர்கள் புட்டின் அவர்கள் என்ன செஞ்சாலும் இன்டர்நேஷனல் லெவலில் அதை பேசப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா செய்தி ஊடகங்களிலும் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு செய்தியை பரப்ப ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்தில் புட்டின் அவர்களுடைய மனைவி, அவங்களுடைய சொந்தக்காரர்கள், நண்பர்கள், இவங்க கிட்டலாம் கேட்டு வெறும் 3 மாதத்துக்குள்ள அவருடைய ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிறது வெளியில வருது. அந்த ஆட்டோபயோகிராஃபியை நிறைய பேர் வாசிக்கிறாங்க. அப்படி நிறைய பேர் வாசிக்கும்போது யாரா இந்த மனுஷன், இவர் இப்பவே பார்க்கணும் போல இருக்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. 1952 லெனின்கிரேட் அப்படிங்கிற இடத்துல புட்டின் அவர்கள் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த லெனின்கிரேடுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். 1941 ஜெர்மனி அப்படியே வராங்க, லெனின்கிரேடு பக்கம் வராங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அடிமைப்படுத்துகிறாங்க. அப்படி அடிமைப்படுத்தின 872 நாட்கள் அங்கிருந்த மக்கள் அடிமையாகத்தான் இருந்தார்கள். அதில் கொல்லப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை 10 லட்சம். சாப்பாடு இல்லாமல், பெரிய பெரிய மருத்துவ உதவி இல்லாமல், பார்டரை கிராஸ் பண்ணும்போது, தப்பித்து செல்லும்போது அப்படின்னு சொல்லி கொல்லப்பட்ட நபர்கள் ஏராளம். கியூவான்னு சாப்பாடு வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம். அந்த இடத்துல தான் இந்த புட்டின் அவர்களுடைய தாயும் தந்தையும் இருக்காங்க. அவங்களுடைய சகோதரனும் அங்கே இருக்காங்க. அந்த சகோதரன், நான் ஜெர்மனி ரஷ்யா இந்த யுத்தத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக களமிறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ராணுவ உடை போட்டுட்டு களமிறங்குறார். கொஞ்சம் தூரத்திலே, லெனின்கிரேட்லேருந்து கொஞ்சம் தூரத்திலே நடந்த ஒரு யுத்தத்தில் அவருக்கு காயம் ஏற்படுகிறது. அந்த சகோதரரை, புட்டின் அவர்களுடைய சகோதரரை ஒரு ஹாஸ்பிட்டலில் வைக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் வைக்கும்போது சொல்கிறாங்க, 2 கால்களையும் எடுக்க வேண்டும். அப்படி 2 கால்களையும் எடுத்தாலும் அவரை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல, ஏன்னா ரொம்ப பெரிய இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புட்டின் அவர்களுடைய அம்மா கதறி 2 காலை எடுத்துருங்க, என் பையனை நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. பசி பட்டினி காரணமாக இந்த தாய்க்கு நிற்க கூட முடியலை. அப்படி இருக்கிற நேரத்தில் அவங்களுடைய குழந்தை எப்படி பாதுகாத்து கொள்ள முடியும்? ஸோ அந்த இளைஞன், அதாவது புட்டின் அவர்களுடைய அண்ணன் இறந்து போகிறார். அதுக்கு முன்னாடி இன்னொரு சகோதரர் இருந்தாங்க, அவங்களும் இறந்துட்டாங்க. 1952 புட்டின் அவர்கள் பிறக்கிறார்கள். லெனின்கிரேட் அப்படிங்கிற இடத்த சுற்றி பலவிதமான கதைகள், எவ்வளவு பேர் எப்படிலாம் துடித்து செத்துருப்பாங்க, எவ்வளோ பேர் அடிமைப்படுத்தினாங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத தேடி படிக்கிறார் இந்த புட்டின் அவர்கள். 12 வயசுலேயே ஜூடோ, அதன் பிறகு பெரிய பெரிய மனிதர்களை அடிக்கணும், குட்டி பசங்களாம் அடிச்சுட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது, அடித்தா நேரடியாக அவன் தலைவனாக தான் இருக்கணும், அவன் அடிச்சு தான் நான் தலைவனாக மாறணும் அப்படின்னு சொல்கிற அந்த செட்டப்புக்கு வந்துட்டார் புட்டின் அவர்கள். இப்போ மறுபடியாக 1999 பிரைம் மினிஸ்டர், 2000 அவர் பெரிய ஒரு பிரசிடெண்ட்டாக மாறி நிற்கும்போது அவர் போட்ட முதல் கையெழுத்து என்ன தெரியுமா? அங்கே மறுபடி அடுத்தடுத்த ட்விஸ்ட் இருக்குது. அந்த கையெழுத்து மட்டும் கிடையாது, அவருக்கு எவ்வளவு சொத்து சேர்ந்தது தெரியுமா? இல்லை அவருக்கு பயந்து பல உலக நாடுகள் என்னென்ன செய்தார்கள் தெரியுமா? எல்லாமே தெரியுமா தாங்க கேள்வி. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. அடுத்த பதிவில் பார்த்துடலாம். பாகம் 3க்காக காத்திருங்கள். ஸோ இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? நார்மலாக ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிறவன் நம்மலாம் ஜெயிச்சிருவோமாடா அப்படின்னு சொல்லி வரும்போது, நீ ஜெயிப்படா, அதுக்கான விஷன், உன்னுடைய அந்த எதிர்கால திட்டம் அப்படிங்கிறது உனக்கு இருக்கணும். நம்முடைய பாதை, நம்ம கடந்து வந்த பாதை நம்ம ஞாபகத்தில் இருக்கணும். அதெல்லாம் இருந்து நல்ல விதமான யோசிக்கும் திறனும் இருந்து அடுத்தவங்களை ஏமாத்தாமல், ஆனால் அதே நேரத்தில் எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நானே கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஒருத்தன் டேலண்டாக இருந்தான்னா அவன் தலைவனாக மாறுவான். ஏன் நீங்கள் கூட நாளைக்கு ஒரு தலைவனோ தலைவியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு பாகம் 3 காத்திருங்கள். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.